ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், சர்க்கரை நோயாளிகள் கட்டாயம் எடுக்கக்கூடாத பழங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் இதெல்லாம் சத்தான உணவு தானே, இதெல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸ் தானே, இதெல்லாம் சாப்பிடலைன்னா எப்படி அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கவலையாக இருக்குது. குறிப்பாக செவ்வாழை, மாம்பழம், இதெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்க்கும்பொழுது, டாக்டர் சீசன் இல்லையா அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா. ஏன் நிறைய பேர் சர்க்கரை நோயாளிகள் என்கிட்ட கேட்குற விஷயம், டாக்டர் நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா அப்படிங்கிறது. ஏன்னா அது ட்ரை பண்ணுறதுக்காக இருக்க ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து கம்ப்ளீட்டாக எடுக்கப்படுது. அப்போ நீர்ச்சத்தே அதில் இல்லைங்கும் பொழுது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் சுகர் அதில் இருக்குது, ரொம்ப அடர்த்தியான ஒரு சர்க்கரை அதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ரத்த சர்க்கரை வேகமாக கூடும். அப்போது சர்க்கரை நோயாளிகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லது. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேருக்கு சம்மரில் தர்பூசணி அப்படிங்கிற பழம் வந்து ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கு. அது வெயிலுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. ரொம்ப நீர்ச்சத்துள்ள பழமாக இருந்தாலும் கூட அது வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. ஏன்னா அதுக்கு பேர் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிளைசெமிக் குறியீடு அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுன்னா, வேகமாக ரத்தத்தில் கூட்டும். யூஸ்வலாக எந்த பழத்துக்கு 50 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கோ அந்த ஜிஐ இண்டெக்ஸ், அது வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுக்க உதவும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் தர்பூசணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து 66 வரைக்கும் இருக்குது. அது உங்களுடைய ரத்த சர்க்கரையை வேகமாக அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது தர்பூசணி எடுக்கிறத தவிர்த்துக்கலாம். அடுத்து மூணாவது பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னாசி. இன்றைக்கி நிறைய பேர் வந்து அன்னாசி பழம் வந்து லங்ஸுக்கு ரொம்ப நல்லது, லிவருக்கு ரொம்ப நல்லது, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ரத்த சர்க்கரையினுடைய அளவும் அதிகம், ரத்த சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய வேகமும் அதிகம். கிளைசெமிக் குறியீடு வந்து அதனுடைய கிளைசெமிக் குறியீடு வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி 66லேருந்து 76 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளைசெமிக் குறியீடு அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை எடுக்கும் பொழுது ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வராது. அப்போ சர்க்கரை நோயாளிகள் அன்னாசி பழம் சாப்பிட்றதையும் தவிர்த்துறது நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம். கிட்டத்தட்ட வாழைப்பழத்தில் 30 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்போ சர்க்கரை நோயாளிகள் எந்த வாழையாக இருந்தாலும் சரி, பச்சை வாழை, செவ்வாழை, பூவாழை, எதுவாக இருந்தாலும் வாழைப்பழத்தை தடுக்கிறது, எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சீசனல் ஃப்ரூட்டாக இருக்கக்கூடிய மாம்பழம். மாம்பழத்தில் கிட்டத்தட்ட ஒரே ஒரு கப்பு மாம்பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 23 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் இருந்ததாக இருக்குது, குளுக்கோஸ் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக 150-200 பாயிண்ட்டுக்கு மேலே சர்க்கரை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மாம்பழம் எடுக்கிறத வந்து தவிர்க்கணும்.